சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனம் ரம்யமான பூஞ்சோலையாக மாறியுள்ளது. பாலைவனம் என்றாலே வறண்ட நிலப்பரப்பும் வெப்பமும் மட்டுமே நம் மனதிற்கு வந்து போகும் நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் அட்டகாமா பாலைவனம் முழுவதும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மழையும் வெப்பமும் சமநிலையில் இருக்கும் காலகட்டத்தில் பாலைவனத்தில் விதைகள் முளைத்து இதுபோன்று பூக்கள் பூக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்டில் உள்ள புனித ஸ்தலங்களான பத்ரிநாத் தாம் மற்றும் ஹேம் சாஹிப்பின் உயரமான மலைகளில் இந்த பருவத்தின் முதல் பனிப்பொழிவு நிகழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. எவரெஸ்ட் சிகரம் அருகே மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் 13,800 அடி உயரத்தில் அமைந்துள்ள பள்ளத்தாக்கு பகுதியின் அனிமேஷன் வீடியோ வெளியாகியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.